நாங்கள் கட்டடில இருந்து நல்ல தண்ணியாண்ட இடத்துல நிற்கிறோம். இவ்விடம் மட்டும்தான் வாகனம் வரும். இதில் இருந்து நாங்கள் சிவனொல்லி பாதமலைக்கு நடப்பயணமாக போகிறோம். எங்களோட நடப்பயணத்தோட நீங்களும் பயணித்து எங்கள் சிவனின் அருளை பெற்றுக் கொள்ளுங்கள். பார்த்தீங்கன்னா நாங்கள் சிவனொல்லி பாதமலைக்கு நடக்க தொடங்கி கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ஆறு ஒன்று பாஞ்சு கொண்டு இருக்குது. பாருங்க, நல்ல பெரிய ஆறு. பாருங்க, இவர் விறகு எடுக்க போனவராம் அட்டை அடிச்சு, வெளிநாட்டில் உள்ள அட்டை அடிச்சு பாருங்க எவ்வளோ ரத்தம் கொடுக்கும். இதான் அந்த அட்டை துடிக்குது. பாருங்க, என் கைதான் தலை வைத்து இங்க பாருங்க. இதுல பாத்தீங்கள் என்றால் பல பிக்கு மேட்டர்ஸ்ல இருக்குது. அப்படியே பார்த்தா இதுல புத்த பகவான் தலை மூடி கிடக்குது. சினாஞ்சிர வேலை இப்ப கூட்டு தான் எல்லாம் அதுக்காக தெரியாது. பாத்தீங்கன்னா நிறைய பிக்கு மேட்டர் பாத்தீங்களா தெரியுதா? பாத்தீங்கன்னா இதுல ஒரு நியூசிலாந்தியா காத்த பாருங்க அப்படி அடிக்குதாண்டு. சரியான காத்து அடிக்குது. இங்க பாருங்க, இதுல ஒரு புத்த பகவான் ஜானியோட நிற்கிறார். சீசன் டைம்ல இந்த கடைகள் எல்லாம் திறந்திருக்கும். தொடர்ந்து அப்படியே நாங்கள் நடந்து வர பாதையில கடை இருக்கும். ஆனா இப்ப சீசன் முடிஞ்சபடியா எல்லாம் மூடி கட்டி வச்சிருக்கிறோம். அங்க அம்மா ஏறி கொண்டு போறா. கிட்டத்தட்ட 4:45 மணித்தியாலம் ஆகிவிட்டது. இன்னும் நாங்கள் எங்கட சிவனொல்லி பாதமெல்லாம் இதுக்கு நாங்கள் வேற 5:30 மணித்தியாலத்துக்கு மேலே எடுத்துட்டது. ஆனா குளிரண்டா நீங்கள் பாத்தீங்களா, அது நினைச்சு கூட பார்க்கல. அது யூரோப்பில் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்குது. உள்ளுக்கு வீடியோ எடுக்க எல்லாம் இல்லை. இதுல இருந்து காட்டுறேன். இதுக்குள்ளதான் இந்த பாதம் இருக்குது. இதுக்காக நாங்கள் செலவழிக்கிறோம் 5:30 மணிக்கு மேலே. ஆனால் கஷ்டப்பட்டு நாங்கள் இடையில திருப்புவ அமௌண்ட் யோசிச்சு நாங்கள் வயசு இருந்தாலும் வெளிக்கிட்ட பயணத்தை நல்லபடியாக முடிக்க வரும்பட்டதுக்காக தரிசனம் எங்களுக்கு சில தரிசனம் கிடைச்சிருக்குது. இன்றைக்கு சிலருக்கு நன்றி சொல்ல வேணும்.